9 ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. இது வந்து விஜய் ஆட்சிக்கு ஏற்பட்ட ஒரு அவப்பெயரா தான் பார்க்குறாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு கவர்மெண்ட் புதுசாக அமைஞ்சா அதுக்கு வந்து ஒரு 6 மாதம்ன்றது ஹனிமூன் பீரியட்னுவாங்க. பெருசாக எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. மு.க. ஸ்டாலினும் 5ஆம் தேதி இதுதான் சொன்னார். ஆனால் திடீர்னு என்னன்னு தெரில, ஒரு யூட்டர்ன் எடுத்து 6ஆம் தேதியிலேருந்து குற்றம் சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியான ஸ்டாலின் முதல் நாள் சொல்கிறாரு 6 மாதத்துக்கு நாங்கள் எதுவும் பெருசாக பண்ண மாட்டோன்னு. அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் பையனும் காது குத்து, கல்யாணம், கருமாதி, எங்கே போனாலும் கதறாங்க. இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து தேவையில்லாமல் பதட்டப்பட்டுட்டு அவங்க வந்து சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காங்க. அவங்க 10 வருஷமா ஆண்டு இருக்காங்க, மாறி மாறி அதிமுக திமுக. இது வந்து உடனே போயிட்டு அவங்க போய் எல்லாம் நிர்வாகத்தை எடுத்துட்டாங்களா? நிர்வாகத்தை தொடக்கி இருக்கிறார்கள். தொடக்கும் போதே எல்லாம் இவங்களால தான் சொன்னா, அப்போ 5 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணி இது பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்களா? அதனுடைய ரிசல்ட் நான் சொன்னா ஒத்துக்குவீங்களா? திமுக ரொம்ப பதட்டத்தில் இருக்குங்க, கவலையில் இருக்குங்க. வரலாற்றில் முதல் முறையாக அது தனித்து விடப்பட்டிருக்குங்க. பொலிட்டிக்கலி இட் இஸ் ஐசோலேட்டட். ஈவன் அவங்க கூட இப்ப இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிற மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, பிரேமலதா கூட மனதளவில் அவங்க கூட இல்லை. 3 நாளைக்கு முன்னால் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்கெல்லாம் தானா போல, நம்ம தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி நம்ம தலைவர் அனுமதிச்சிருக்காரு, அதான் அவங்க போனாங்கன்றாரு. கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்து போயிருக்காங்கன்றாரு. ஆனால் ராஜா துணை பொதுச்செயலர் சொல்கிறாரு, எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, புருஷனை விட்டுட்டு ஓடிட்டானுங்க சுகத்துக்காகன்றாரு. இப்போ எது சரி? உதயநிதி சொன்னதா இல்லை ராஜா சொன்னதா? வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் சி.கே. அறிவானன் அவர்கள் இருக்கார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார், உங்களை ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். முதல்படியாக பார்த்தோம்னா, நீங்கள் விஜய் அவர்களோட ஆட்சியை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாட்கள் ஆகிடுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் பக்கமாக ஆட்சி நடந்திருக்கு. பல்வேறு கிரிட்டிசிசம் வந்திருக்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு. இப்போ கடந்த 3 நாட்களாக என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். கோவையில் ஒரு 9 ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி இறந்துருக்காங்க. இது வந்து விஜய் ஆட்சிக்கு ஏற்பட்ட ஒரு அவப்பெயராக தான் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? முதல்ல ஒரு ஆட்சி புதுசாக அமைஞ்சிருக்குது. அந்த ஆட்சியினுடைய செயல் திறமை, நிர்வாக திறமை, ஆளுமை திறமை, இதெல்லாம் பார்ப்பதற்கு குறைஞ்சது ஒரு 3-4 மாதம் டைம் கொடுக்கணுங்க. இது வந்து சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி இல்லைங்க. ஆட்சியில் நிர்வாக மாற்றங்கள் நடத்தணும். எதுவாக இருந்தாலும் செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கணும், ரிசல்ட் வரணும்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் 3-4 மந்த்ஸு. அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு கவர்மெண்ட் புதுசாக அமைஞ்சா அதுக்கு வந்து ஒரு 6 மாதம்ன்றது ஹனிமூன் பீரியட்னுவாங்க. மீடியாவும் எதிர்கட்சிகளும் அந்த ஆட்சி வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு பெருசாக எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க, குறை கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. மு.க. ஸ்டாலினும் 5ஆம் தேதி இதுதான் சொன்னார். ஆனால் திடீர்னு என்னன்னு தெரில, ஒரு யூட்டர்ன் எடுத்து 6ஆம் தேதியிலேருந்து குற்றம் சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து நகைப்புக்குரியதுங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியான ஸ்டாலின் முதல் நாள் சொல்கிறாரு 6 மாதத்துக்கு நாங்கள் எதுவும் பெருசாக பண்ண மாட்டோன்னு. அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் பையனும் காது குத்து, கல்யாணம், கருமாதி, எங்கே போனாலும் கதறாங்க. இது வந்து ஒரு நல்ல அரசியல் பண்பாக தெரியலைங்க. சாதாரணமாக புதிய ஆட்சி அமைஞ்சாலே ஒரு டைம் கொடுக்கணும்னு சொல்லும்போது, இந்த தாவேக அமைச்சிருக்கிற ஆட்சி வந்து பல வகையில் வித்தியாசமானது. முதன்முறையாக தமிழ்நாட்டில் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு 1952க்கு பிறகுன்ற ஒரு தொங்கு சட்டசபை வந்து கூட்டணி ஆட்சி என்பது உருவாகி இருக்கிறது. அதுவும் தலித் மக்கள், சமூக நீதி பேசுகிறவங்கெல்லாம், வாய்ச்சவடால் அடித்தவங்கெல்லாம் செய்ய முடியாததை
இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த அரசாங்கமும் செய்யாததை இன்னைக்கு வந்து தாவேகா அரசின் மூலம் விஜய் செய்திருக்கார். முதலமைச்சராக அவர் பதவியேற்ற அந்த அமைச்சரவையில் இன்னைக்கு டோட்டலாக ஃபுல் கேபினெட் வந்தாச்சு, 35 பேரும். அதில் வந்து 8 பேர் தலித்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் நடந்ததாக வரலாறு இல்லை. அதாவது ஜாதி வாரியாக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டில் டாக்டர் அம்பேத்கர் என்ன கொடுத்தாரோ 22%, அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை அடிப்படையில் ரெப்ரசன்டேஷன், அதை வந்து இன்னைக்கு அனாயசமாக விஜய் கொடுத்துருக்காருங்க. அப்போ இது ஒரு பாராட்டத்தக்க அம்சமாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து தேவையில்லாமல் பதட்டப்பட்டுட்டு அவங்க வந்து சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது வந்துங்க இந்த ஆட்சியில் இவங்க 1 வாரம் 2 வாரம் கூட முழுசாக முடியல, இதனால தான் இந்த தவறு நடந்தது, இதனால தான் இந்த கரண்ட் கட் ஆச்சுலாம் பேசுறது சைல்டிஷாக இருக்குங்க. இவங்க 10 வருஷமாக ஆண்டு இருக்காங்க, மாறி மாறி அண்ணா திமுக திமுக. அந்த பீரியட்னுடைய நீட்சி தாங்க இது. இது வந்து உடனே போயிட்டு அவங்க போய் எல்லா நிர்வாகத்தை எடுத்துட்டாங்களா, எல்லா இது அதிகாரிகளும் போட்டாங்களா, மாற்றிட்டாங்களா? படிப்படியாக தாங்க பண்ண முடியும். மழை விட்டாலும் தூறல் நிற்கலன்னுவாங்கல்ல, அது மாதிரி போன ஆட்சி முடிவுக்கு வந்தாலும் அதனுடைய மிச்ச சொச்சங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக உடனே 100% ஃபுல் கண்ட்ரோலாக இவங்க கையில் வராது. அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், கோட்டையில் இருக்கிற அதிகாரிகளாக எல்லாம் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. இப்போ முழுமையான கட்டுப்பாட்டை இவங்க நிர்வாகத்தில் எடுக்கிறதுக்கு குறைந்தது 3 மாதம் ஆகுங்க. வருஷம் இல்லை, சாரி 3 மாதம் ஆகும். இப்போ அதுலேருந்து ஒரு 3 மாதம் தான் நம்ம டைம். அதான் 6 மாதம் இவங்களுக்கு கொடுத்து இவங்க வந்து என்ன செயல்படுறாங்க, இவங்க நிர்வாகத்திறமை எப்படி இருக்கு, எப்படி ஆட்சி நடத்துகிறாங்க, எதிர்கட்சிகளை எப்படி அவங்க அணுகுறாங்க, கூட்டணி கட்சிகளோடு எப்படி அணுகுமுறை இருக்கு. இப்போ ராஜா சொல்கிற மாதிரி கணவன் மனைவி மாதிரி நடத்துகிறாங்களா, கணவனை விட்டுட்டு நீங்கள்லாம் போயிட்டீங்க சுகத்துக்காக கூட்டணி கட்சிகளை திட்டி போட்டார்ல, அது மாதிரிலாம் நினைக்கிறாங்களா, இல்லை பார்ட்னர்ஸ் சம அளவில் இவங்கெல்லாம் அது 2 எம்எல்ஏவோ 4 எம்எல்ஏவோ எல்லாரும் இந்த கூட்டணி அரசில் சமத்தில் இருக்காங்க அப்படின்னு ட்ரீட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஆனால் திமுக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜயோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மேலே பெட்ரோல் குண்டு போட்டிருக்காங்க, ஒரு 17 வயசு பையனை ஒரு கோயில் பக்கம் வெட்டி கொண்டிருக்காங்க, விஜயோட ஆட்சி சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு திமுக அதுக்குள்ளே ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொல்கிறீங்க அதுக்குள்ளே ஆரம்பிக்கிறாங்கன்னு, நீங்களே சொல்கிறீங்க. அதாவது வந்து அவங்களுக்கு பொறுமை இல்லைங்க. மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க, அவங்க ஆட்சி அமைத்திருக்காங்க, அந்த ஆட்சி நிர்வாகம் செய்ய தொடங்கி இருக்கிறது. நிர்வாகத்தை தொடக்கி இருக்கிறார்கள். தொடக்கும் போதே எல்லாம் இவங்களால தான் சொன்னால், அப்போ 5 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணி கெடுத்து இது பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்களா? அதனுடைய ரிசல்ட்டு நான் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? நீங்கள் போனவொன்னு முடிஞ்சு போச்சா? உங்களுடைய எல்லாமே வண்டி வேகமாக வந்தால் கூட நிறுத்தினா கொஞ்சம் தூரம் போய் தாங்க நிற்கும். இப்போ நீங்கள் வந்து அரிசி போடுறீங்க, போட்ட உடனே தட்டை எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அவன் போல் முட்டாள் ஏதாவது இருக்கா? குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் இல்லையா? அப்போ எந்த நிர்வாகமும் மாறினா அதனுடைய ரிசல்ட் மக்களுக்கு கிடைக்க, அதை மக்கள் ஃபீல் பண்ண குறைந்தது 3-4 மாதம் இருக்கும். அதான் 6 மாதம். அந்த 6 மாதம் அமைதியாக இருந்து நீங்கள் மக்கள் தீர்ப்பை மதித்து அவங்கள ஆளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதை உணர்ந்து நமக்கு என்ன தவறுகள், ஏன் நம்ம ஆட்சியை இழந்தோம், மக்கள் விரட்டிட்டாங்க அப்படின்ற காரணங்களை தேடி அதை களையிற வேலையை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் அப்படியே இருக்குது, அதை பற்றி கொஞ்சமாக கவலைப்படல. அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில பொம்மைகள் ஆசைப்படும், அது மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள்லாம் குழந்தைங்க அவங்க பொம்மை மாதிரி வாங்கிட்டாங்க. அதெல்லாம் அது மேலே 2-3 நாள் போயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு தாயை தேடி, இவர் தாயான், இவர் தாயுமானவர்,
தாய்மார்கள் எவ்வளோ பேர் இவரை சபிச்சிட்டு இருக்காங்க, ம் எவ்வளோ பேர் இவரை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியாமல் ம் தாய் போல் ஓடியாந்துருவாங்களாம் கூட்டணி கட்சிகள்லாம், ம் மக்கள்லாம். ம் என்ன நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே என்னை பொறுத்தவரையில் திமுக ரொம்ப பதட்டத்தில் இருக்குங்க, இருக்கு. கவலையில் இருக்குங்க. ஓகே ஏன்னா வரலாற்றில் முதல் முறையாக அது தனித்து விடப்பட்டிருக்குங்க. அப்படிதான் சார். பொலிட்டிக்கலி இட் இஸ் ஐசோலேட்டட். ஈவன் அவங்க கூட இப்போ இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிற ம் மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, ம் பிரேமலதா கூட மனதளவில் அவங்க கூட இல்லை. ம் இப்போ விஜய் வந்து ஏதாவது சிக்னல் கொடுத்தா போயிடுவாங்க. எல்லாம் போயிடுவாங்க. அதனால் இன்னைக்கு அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், தனிமையை உணர்கிறார்கள். ம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்று வரை திமுக தனித்து களமாடியதில்லை. தேர்தலில் ம் தனித்து களமாடியதும் இல்லை, வெற்றி பெற்றதும் இல்லை. ம் அது ஒரு 6 முறை 7 முறை வெற்றி பெற்ற ஆட்சி அமைச்சிருக்குதுன்னா ம் அத்தனை முறையும் கூட்டணி கட்சிகள் உதவியோடு ஒத்துழைப்போடு ம் அவங்களுடைய ஆதரவோடு தான் ஜெயிச்சிருக்குங்க. தனியாக ஜெயிச்சதே கிடையாது. கிடையாது. இதுதான் 1967லேருந்து என்னுடைய கணக்கு, கணக்கு 2026 வரைக்கும். அதனால் வந்துங்க கூட்டணி கட்சிகள்லாம் போன உடனுமே ம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஷாக் என்னென்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்தாங்க. மக்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ம் பெண் நிறுவனம் கொடுத்த புள்ளி விவரங்கள், ம் இந்த வீணா போன உளவுத்துறை கொடுத்த புள்ளி விவரங்கள், அமைச்சர்கள் சொன்ன ஆசைகள், ம் இதெல்லாம் நம்பி மாய உலகத்தில் ஸ்டாலினும் ம் உதயநிதியும் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி திடீர்னு வந்து எல்லாமே ம் மாயமான ஒன்றா அவங்களால வந்து நம்ப முடியல. நம்ம தோத்துட்டோம், தேத்துட்டோம், நம்ம அதிகாரத்தில் இல்லைன்றதை அவங்களால நம்ப முடியல. முடியல. அந்த ஷாக்லேருந்து அவங்க வந்து வெளியே வரல. ஓகே. அது கொடுத்த அடுத்த ஷாக் வந்துடுச்சு. கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னால் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்கெல்லாம் தானா போல, ம் நம்ம தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி நம்ம தலைவர் அனுமதிச்சிருக்காரு, ம் அதான் அவங்க போனாங்கன்றாரு. கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்து போயிருக்காங்கன்றாரு. ஆனால் ராஜா துணை பொதுச் செயலர் சொல்கிறாரு, எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, புருஷனை விட்டுட்டு ஓடிட்டானுங்க சுகத்துக்காகன்றாரு. இப்போ எது சரி? உதயநிதி சொன்னதா இல்லை ராஜா சொன்னதா? ஸோ குழப்பம் நீடிக்குதுங்க. திமுகக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்குது, பதட்டம் இருக்குது. எதிர்காலமே சூன்யமாயிடுச்சோ ஓகே அப்படின்னு பயம் பயப்படுறாங்க. இருக்கு. அந்த பயம்தான் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். ம் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கெல்லாம் ம் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடந்து முடிஞ்ச பிறகு ம் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் செய்தியாளர் சந்தித்தார். ம் அப்போ அவர் சொன்ன வார்த்தை கூர்மையாக நான் கவனிச்சது என்னென்னா, ம் எங்கள் தலைவர் கையில் முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டோம். ம் இந்த சூழல் மாறி இருக்கிற சூழலில் ம் நம்ம என்ன நிலை எடுக்கணும் திமுகன்றத ம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்துக்கு கொடுத்துட்டோம். எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து ம் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அதோட விட்டா பரவாயில்ல. ம் அடுத்தது ஒன்று சொன்னார், அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் முடிவெடுத்தாலும் ம் அதையும் நாங்கள் ஏற்போம் அப்படின்னு சொன்னார். ம் அங்கே தான் புள்ளி. ம் அதான் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஏடிஎம்கேவை கூட ஒரு அலையன்ஸ் வச்சு உள்ளிருந்தோ வெளியிருந்தோ எடப்பாடி பழனிசாமி யார் முருகன் அடிமைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க தெரியுமா, முருகன் அடிமைன்னு. அது மாதிரி அமித்ஷா அடிமை ஓகே அப்படின்னு இவங்க தான் சொல்லியிருக்காங்க. அந்த அமித்ஷா அடிமை பழனிசாமியை முதல்வராக்கி ம் பொம்மை முதல்வரா, பொம்மையை பற்றிலாம் இப்போ பேசுகிறாங்கல்ல, ம் இவங்க பின்னால் இருந்து சரடு வலிக்கலாம் அப்படின்றதுக்காக ம் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை 4ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கே தொடங்கிடுச்சுன்றாரு மாணிக்கம் தாக்கூர் எம்பி. ம் 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 பாஜகவுடைய டைரக்ஷனில் இது நடந்துடுச்சு. ஸோ 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் போனது மட்டும் இல்லை, தங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்கிற பாஜக பேச்சை கேட்டு ஆட்சியில் எப்படியாவது நம்ம விஜய் வர்றதை தடுக்கணுன்றதுக்காக 50 வருஷம் எதிரின்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கிறதுக்கு திமுக தலைவர் உடன்பட்டார். ஏன் அது மெட்டீரியலைஸ் ஆகலைன்னா, இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா கூட 118 கிடையாது. அப்போ கூட்டணி கட்சிகள் உதவி இருந்தால் தான் அந்த பெரும்பான்மை கிடைக்கும். அதனால் இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸ்ட்ராக்கு யாருக்கு கொடுக்குறது? அதனால தான்
இவர் சித்திரஞ்சாலையில் ஸ்டாலின், திருமாவளவன், முஸ்லீம் லீக் தலைவர்கள், சிபிஐ சிபிஎம் தலைவர்கள்லாம் வர வச்சு 7ஆம் தேதி இரவு பேசுனது. 7ஆம் தேதி இரவு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இப்படி முடிவெடுத்திருக்கோம் திமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கணும்னு. ஆனால் அது நீங்கள்லாம் வந்தால் தான் முடியும். அதனால் நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் இந்த நிலையை ஏற்று எங்கள் கூடவே நீங்களும் வந்து எங்களை மாதிரி வாழ நெரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. இதை எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ரொம்ப சுற்றி வலிச்சு இல்லை, நேரடியாக திருமாவளவன் சொல்லிட்டாரு, சண்முகம் சொல்லிட்டாரு, வீரபாண்டியன் சொல்லிட்டாரு, நேற்று பேராசிரியர் காதர் மொய்தனும் சொல்லிட்டாரு. ஆக இது ஒன்றும் மாயம் கிடையாது, பொய் கிடையாது, உண்மையில் நடந்தது. அதாவது 4ஆம் தேதி தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு வர ஆரம்பிக்கும் போதே இந்த துரோகத்துக்கு அவங்க தயாராயிட்டாங்க. அவங்க அப்பவே முடியும். இது அம்பலம் ஆயிடுச்சு. இப்போ இதை எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இவங்க போய் பேசுவாங்க? இது ஒரு பெரிய நெருக்கடி அவங்களுக்கு. அடுத்தது இப்போ பாஜக சொல்லி தான் இதை செஞ்சாங்கன்றது இன்னைக்கு வெளியே அம்பலமான ஒன்றும். பாஜக எதிரி நாங்கள் தான், டெல்லிக்கும் எங்களுக்கும் சண்டைன்னெலாம் சொன்னாங்களா? அதெல்லாம் எவ்வளோ போலியானவை, நாடகத்தனமானவைன்றது இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அம்பலம் ஆயிடுச்சு. இவங்க இன்னொரு 100 வாட்டி போய் கங்கையில் குளிச்சாலும் அந்த பாவம்லாம் தீராதுங்க.